அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் ஆக்ஸ்லானி அகாடமி. இன்றைக்கி நம்ம தமிழில் இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 42 இருக்குது அப்படின்னு பவனந்தி முனிவர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் 40 வந்து நெடிலெழுத்து, 2 மட்டும் பார்த்திங்கன்னா குறிலெழுத்துக்கள் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழி. அது என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஆ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பசுவை குறிக்கும். ஆ அப்படின்னா பசுவை குறிக்கும். இ அப்படிங்கிறது கொடு. இ கொடு. உ இறைச்சி. உ இறைச்சி. ஏ அம்பு. ஏ அம்பு. ஐ தலைவன். ஐ தலைவன். ஓ மதகுநீர் தாங்கும் பலகை. ஓ மதகுநீர் தாங்கும் பலகை. கா சோலை. கா சோலை. கு பூமி. கு பூமி. கை ஒழுக்கம். கை ஒழுக்கம். கோ அரசன். கோ அரசன். சா இறந்து போ. சானா இறந்து போ. சி இகழ்ச்சி. சி அப்படின்னா இகழ்ச்சி. சே உயர்வு. சே அப்படின்னா உயர்வு. சோ மதில். சோ மதில். தா அப்படின்னா கொடு. தானா கொடு. தீ நெருப்பு. தீ என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பை குறிப்பது தான் தீ. தூ தூய்மை. தூ தூய்மை. தே தேவன். தேவன் இல்லைனா தே அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கடவுள் அப்படின்னு சொல்லலாம். தை அப்படின்னா தைத்தல். நா நாவு. நீ முன்னிலை ஒருமை. அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீ அப்படின்னு சொல்லுவாங்க. நே அன்பு. நே அப்படின்னா என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அன்புன்னு சொல்லலாம். நே. நை இழிவு. நை அப்படின்னா இழிவு. நோ வறுமை. நோ வறுமை. பா பாடல். பானா பாடல். பூ அப்படின்னா மலர். அது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். பூ அப்படின்னா மலர். பே மேகம். பை இளமை. பே மேகம். பை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இளமை. போ அப்படின்னா செல். மா மாமரம். மீ வான். மா மாமரம். மீ வான். மூ மூப்பு. மூனா மூப்பு. மே அன்பு. மேனா அன்பு. மை அஞ்சனம். மை அஞ்சனம். மோ மோ முகத்தல். மோ முகத்தல். யா அகலம். யா அகலம். வா அழைத்தல். வி மலர். வானா அழைத்தல். வீணா மலர். வை புல். வவ் கவர். நோ நோய். து உன். இந்த 2 மட்டும்தான் குறிலெழுத்து. நோ நோய். து உன். இதுதான் தமிழில் இருக்கக்கூடிய 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள். இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து துணை எழுத்துக்களாகவும் இது வந்து தொடர்புடைய எழுத்துக்களுக்கும் ஓர்மொழி எழுத்து மொழிகளும் இருக்கும். இதை நீங்கள் முதல்ல நல்லா தெளிவாக படிச்சிங்க. இதில் சந்தேகம் இருந்துச்சா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேருந்து கட்டாயமாக வருகின்ற குரூப் 4க்கு கேள்வி உறுதி. நன்றி.